உண்மை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை நம்மள்ட்ட வந்துட்டுன்னா ஒத்துக்கிடணும். ஆதாம் பாருங்க, ஏவாள்கிட்ட இருந்து வாங்கி என்ன செஞ்சிட்டான்? சாப்பிட்டான். நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு ஆதாமுக்கு தெரியுமா? தெரியாது, தெரியும். ஆனா இப்போ வம்படியா வாங்கி என்ன செஞ்சிட்டான்? இப்போ ஆண்டவர் வந்து கேட்கும்போது என்ன சொன்னான்? ஐ எம் சாரி, நான் கிடையாது, நீங்க எனக்கு ஏற்ற துணை தந்தீங்க பார்த்தீங்களா, அவளை மட்டும் நீங்க தராம இருந்திருந்தீங்கன்னா நான் ஹாயா இருந்திருப்பேன். நம்ம ரெண்டு பேரும் தோட்டத்தில் ஜாலியா என்ன செஞ்சிருக்கலாம், உலாவிட்டே இருந்திருக்கலாம். அந்த பிரச்சனையை என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. அந்த அம்மாட்ட போய் ஏமா என்னம்மா பிரச்சனை அப்படின்னா, சர்ப்பம் தான் என்ன செஞ்சது, வஞ்சித்தது. ஒத்துக்கிடவே இல்லை பார்த்தீங்களா? அப்போ நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த கல்யாணம் பண்ண பாருங்க, அன்னைக்கு இங்கே வந்ததுங்க பிரச்சனை. கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்? அத்தனை பிரச்சனை காரணம் என் புருஷன் தான், அல்லது அத்தனை பிரச்சனை காரணம் என் மனைவி தான், அவன் தான், இவன் தான். இப்படியே நம்ம கையை காட்டிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே. உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறும்.